ChatGPT-ய வச்சு அதை செய்யலும் இதை செய்யலும்னு நிறைய ஆல்ரெடி நானே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்ப ChatGPT-ய வச்சு ஒரு Android app-அ ஒரு 10 நிமிஷத்துல செய்யலுமா அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல சிம்பிளா டிக்டாக்டோ அப்படின்ற ஒரு app-அ எப்படி ChatGPT-ல கிரியேட் பண்ணி அதை Android-க்கு கன்வெர்ட் பண்ணி Android மொபைல்ல இப்ப APK ஃபைலா கன்வெர்ட் பண்ணி மொபைல் போன்ல எடுத்து பார்க்க போறோம். 10-20 நிமிஷத்துக்கு இந்த வேலையை செய்யணுமான்னு பார்ப்போம். வாங்க ஸ்டார்ட் பண்ணோம். முதலாவது ஒரு சின்ன ப்ராம்ப்டை கொடுக்குறேன். எனக்கு HTML, CSS, JavaScript வச்சு ஒரு சிம்பிள் வெப் அப்ளிகேஷன் தேவை. என் தேவை வந்து ரெஸ்பான்சிவ் மொபைல் ரெஸ்பான்சிவோட ஒரு டிக்டாக்டோ 2 பிளேயர் விளையாடுற மாதிரி அக்கௌண்ட் தேவைன்னு சொல்லி கொடுத்துறேன். மெயினா HTML, CSS, JavaScript 13 கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். சரி, எங்களுக்கு தேவையான கோட் ஜெனரேட் ஆகி வந்துட்டு இப்ப இந்த கோடை நாங்க அப்படியே ஒரு லைவ் கோட் ரன் பண்ணி பாக்குற ஒரு வெப்சைட்ல பேஸ்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒன்னாவது HTML காப்பி பண்றேன். இப்ப codepen.io அப்படின்ற இந்த வெப்சைட்ல பேஸ்ட் பண்ணி கொள்றேன். JavaScript-க்கும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொள்றேன். சரி, இப்ப எங்களுக்கு நான் கொடுத்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன UI ஒன்று வந்து இதை ப்ளே பண்ணி பார்ப்போம் இப்படி ஒர்க் ஆகுது. ஓகே, இவ்வளவுதான். இந்த இடத்துல கீழே பிளேயர் ஓ வின்னு காட்டுது. எக்ஸோன்ற விஷயத்துல ஓ வின்னு காட்டுது. ஓகே, நான் கேட்ட மாதிரி ஒரு ஃபோன் வந்து இன்னும் தேவைன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க இப்ப சிம்பிளா தானே பாக்குறோம், அதனால சிம்பிளா முடிச்சுக்கொள்வோம். இதோட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி இல்லாட்டி சவுண்ட் எஃபெக்டோ இல்லாட்டி வேற அனிமேஷன்ஸ் ஏதாவது தேவைன்னா அதையும் ChatGPT மூலமா ஜெனரேட் பண்ணி திரும்ப இதே இடத்துல இந்த கோட் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி கொள்ளையிடும். முழு கோடையுமே ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப அந்த கோடை பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொள்ளையிடும். இப்போதைக்கு அடுத்த ஸ்டெப் வைப்போம். இந்த ஃபைல்ஸ் நான் லோக்கலா சேவ் பண்ணிட்டு அதை ஒரு ஜிப் ஃபைலா கன்வெர்ட் பண்ணி சர்வர்ல போட போறோம். டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்றேன். நியூ ஃபோல்டர் டிக்ன்னு பேரை கொடுத்து சேவ் பண்ணி கொள்றேன். அதுல உள்ளுக்கு போயிட்டு அங்க நாங்க பேஸ்ட் பண்ணிடாதே HTML காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொள்றேன். இதே மாதிரி 3 ஃபோல்டருக்கும் செய்ய போறேன். இப்ப சேவ் பண்ற நேரம் நார்மலா சேவ் பண்ணாம சேவர்ஸ் கொடுத்து index.html அப்படின்ட்டு சேவ் பண்ணி கொள்றேன். ரைட், அடுத்ததா CSS-க்கு style.css அப்படின்னு சேவ் பண்றேன். அதே மாதிரி JavaScript-க்கு script.js அப்படின்னு சேவ் பண்ணி கொள்றேன். 3 ஃபைலுமே இப்போ சேவ் பண்ணியாச்சு. வெப்சைட்டுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டோம் தானே. அந்த ஃபைல்ஸை இந்த tiny.host அப்படின்ற வெப்சைட்ல அப்லோட் பண்ணினோம்னா ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங்ல எங்களோட வெப் ஃபைல் எல்லாம் சேவ் ஆகி ஒரு ஃப்ரீ வெப்சைட் எங்களுக்கு கிடைக்கும். நான் ஆல்ரெடி செஞ்ச வெப்சைட் ஒன்று இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த வெப்சைட்டை செய்வோம். அப்லோட் ஃபைல்ஸ் கொடுக்குறேன். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண மேலும் அப்லோட் பண்ண மேலும் அப்லோட் கொடுத்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க 3 ஃபைலையுமே ஒரு ஜிப் ஃபைலா கன்வெர்ட் பண்ணிட்டு எட் டு அச்சீவ் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இதை கன்வெர்ட் பண்ணின ஜிப் ஃபைலை டைனி ஹோஸ்ட் வெப்சைட்ல அப்லோட் பண்ணினோம்னா சர்வர்ல அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் ஆயிடும். எங்களுக்கு தேவையான மாதிரி டொமைன் நேம் எப்படி வரணுமோ அதையும் கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்தோம்னா எங்களுக்கான லிங்க் ரெடி ஆயிடும். நாங்க இங்க எந்த லிங்கை கொடுக்குறோமோ அதோட tiny.site அப்படின்றத சேர்த்து நியூ விண்டோல ஓபன் பண்ணினோம்னா எங்களுக்கான வெப்சைட் ரெடி ஆகி வந்துடும். இப்ப நாங்க கிரியேட் பண்ணின எப்ப ஒரு வெப் அப்ளிகேஷனா மாத்திரோம், ஒரு வெப்சைட்டை இதை மாத்திரோம். ஓகே, tick.tiny.site அப்படின்ற இதுல டொமைன் கீழே இந்த வெப்சைட் நல்லாவே ஒர்க் ஆகுது. நியூ கேம் கொடுத்தா திரும்ப அதே மாதிரி விளையாடி கொள்ள இயலும். ஓகே, இவ்வளவுதான் என்னோட மொபைல் அப்ளிகேஷன். இப்ப இந்த வெப் ஆப்பை அப்படியே கன்வெர்ட் பண்ண போறோம் ஒரு மொபைல் ஆப்புக்கு APK ஃபைலுக்கு. ஓகே, ஃபைனல் ஸ்டெப்ல ஏறும். இப்போ webintoapp.com அப்படின்றதுல app maker கீழே இந்த tick.tiny.site அப்படின்ற URL கொடுத்து அதை ஒரு வெப் அப்ளிகேஷன்ல இருந்து மொபைல் அப்ளிகேஷனை மாற்ற போறோம். பேர் இங்க கொடுத்தாச்சு. அடுத்தது தேவையான டீட்டெயில்ஸ் இங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது இங்க ஐக்கன் செட் பண்ணிக்கிறோம். ஐக்கன் வந்து என்னோட நார்மல் லோகோ யூஸ் பண்ணிக்கொள்வோம். சரி, ஒரு ஐக்கன் நேம் அப்லோட் பண்ணிட்டோம். அடுத்ததா மேக்கப் அப்படின்ற பட்டனை கொடுத்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, APK ஃபைல் ரெடி ஆகி வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கொள்வோம். இந்த ஃபைல் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் ஆண்ட்ராய்டு உள்ளுக்கு ரிலீஸ் APK அப்படின்ற இந்த ஃபைலை நாங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனோட இன்ஸ்டால் பண்ணினோம்னா பீஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு எடுக்கிறதுக்கு முந்தி நான் கூகுள் டிரைவில் இதை அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன், அந்த ஃபைலை மட்டும். இப்போ மொபைல் ஃபோனில் அதை இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். APK ஃபைலை கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி அந்த APK ஃபைலை மட்டும் மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொண்டேன்.
ஓகே, ஃபைனலா எங்களோட அப்ளிகேஷனை மொபைல் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இப்ப இந்த ஆப்பை நான் கிளிக் பண்ணி ஓபன் பண்றேன். ஓகே, அப்ளிகேஷன் ஃபுல்லா ரெடி. சும்மா ப்ளே பண்ணி பார்த்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் க்ளீனாக ஒர்க் ஆகுது. ஸோ கம்ப்ளீட்டாக நாங்கள் நினச்ச மாதிரி இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல். ஒரு 10-20 நிமிஷத்துலேயே ஒரு மொபைல் அப்ளிகேஷனை ரெடி பண்ணுறது சாத்தியம்தான் வித் ChatGPT. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாண்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.